பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். 121 சங்கீதம் 2வது வசனம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஒத்தாசைன்னா என்ன? உதவி. இன்றைக்கு அநேக சமயங்களில் நம்ம பல மக்களை உதவிக்காக நாடுகிறோம், தேடுகிறோம். சில சமயம் பதவியில் இருக்கிற மக்கள் உதவி செய்வார்கள் என்று நினைக்கிறோம். அதிகாரத்தில் உள்ளவர்கிட்ட போனால் உதவி கிடைக்கும் என்று நினைக்கிறோம். எல்லாம் ஏமாற்றம். எல்லா இடத்திலும் தடைகள். நான் நம்பின காரியத்திலிருந்து வரவேண்டிய உதவிகள் வரவில்லை. ஒரு மார்க்கமும் இல்லை என்ற கலக்கம். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் பயப்படாதங்க, உதவி உங்களுக்கு வரும். பரிசுத்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறாரு. இயேசு தன்னுடைய சீஷர்களை படகிலே அக்கறைக்கு போங்கள், கலிலேயா கடலில் அக்கறைக்கு போங்க, நான் ஜெபம் பண்ணி விட்டு வருகிறேன் என்று அனுப்புகிறார். அவர்கள் படகிலே பிரயாணப்பட்டு போகிறார்கள். கலிலேயா கடல், இரவு நேரம், நடுக்கடலில் அகப்பட்டு கொண்டாங்க. ஏன்னா எதிர்காற்று, பெரும் காற்று வீசினது, அலைகள் கொந்தளித்தது. அதனால் முன்னேறி போக முடியலை. ஆபத்தான சூழ்நிலை. யார் உதவி செய்வாங்க? நடுக்கடல் அகப்பட்டு கொண்டோமே. தங்களால் முடிந்த முயற்சிகளை செய்து பார்க்குறாங்க. அதே கடலில் மீன்பிடி தொழில் செய்து கொண்டிருந்த பேதுரு, யோவான், யாக்கோபெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்கவில்லை. எல்லாம் தோல்வி அடைந்த நிலைமையில் என்ன செய்வதென்று தடுமாறும் போது இயேசு கடலின் மீது நடந்து வருகிறார். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22 முதல் வாசித்தால் இதை பார்க்க முடியும். உதவி செய்வதற்கு வருகிறார். ஆபத்தான சூழ்நிலையில் வருகிறார். ஒரு வழியும் இல்லை தப்பித்து கொள்ள என்று கலங்கின சமயத்தில் இயேசு வருகிறார். கடலில் நடந்து நடுக்கடல் வரைக்கும் நடந்து வருகிறார். கடல் மேலே நடந்து பெரும் காற்று வீசி கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிற சமயம். அவங்க ராத்திரியில் திடீர்னு ஒரு உருவம் கடல் மேலே நடந்து வந்தால் எப்படி இருக்கும்? அது ஆவேசம், அது ஒரு அசுத்த ஆவியாக இருக்குன்னு பயப்படுறாங்க. இயேசு சொல்லுகிறார், நான் தான், பயப்படாதுங்க, உங்களுக்கு உதவி செய்ய நான் வந்திருக்கிறேன். நீங்கள் ஆபத்தில் அகப்பட்டிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். நான் வந்துட்டல்ல, என்னை பயப்படாதங்க. இயேசு வந்து அந்த படகு அமிழ்ந்து போகாதபடி காற்று கடலை மதட்டி அமைதல் படுத்தி பாதுகாத்தார். அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறாரு. அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பேதுரு படகுலேருந்து பெரிய ஆபத்து, இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போயிட்டு நம்ம தப்பித்து கொள்ளலான்னு சொல்லி, ஆண்டவரே, நானும் கடல் மேலே நடந்து உங்கள் பக்கத்தில் வரணும், எனக்கு அனுமதி கொடுங்கன்னு இயேசுவான்னு சொல்லிட்டார். உடனே படகு விட்டு இறங்கி பேதுரு கடலின் மேலே நடக்கிறார். சில அடிகள் நடந்த பிறகுதான் திரும்பி பார்த்தா அங்கே படகு தத்தளிக்குது, பெரும் காற்று வீசுது, இருட்டான நேரம், ஒரு ஆபத்தான சூழ்நிலை. பயந்து அமிழ்ந்து போகிறார். பயம் வந்துட்டா அவிசுவாசம், அவிசுவாசம் வந்துட்டா அமிழ்ந்து போகிற சூழ்நிலை. விசுவாசம் இருக்கும்போது தைரியம், விசுவாசம் இருக்கும்போது அற்புதத்தை பார்க்க முடியும். இந்த பயம்தான் நம்ம வீழ்ந்து போக, அமிழ்ந்து போக முக்கிய காரணம். அதனால் சாத்தான் சூழ்நிலை வைத்து பயத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவான். நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்கல்ல, எவ்வளவுதான், இனி யார் உதவி செய்வாங்க, அமிழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு கலங்குறீங்கல்ல. பேதுரு என்ன செய்தார் தெரியுமா? ஆண்டவரே ரட்சியும் என்று கூப்பிட்டார். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், என்னை ரட்சியும், நான் அமிழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூப்பிட்ட உடனே இயேசு தம்முடைய கரத்தை நீட்டி பேதுருவை தூக்கினார். நீ பயப்படாத பேதுரு, நான் இருக்கிறேன் உனக்கு உதவி செய்வதற்கு. பத்திரமாய் கொண்டு வந்த படகிலே சேர்த்தார். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒத்தாசை செய்வேன், நான் உனக்கு உதவி செய்வேன். நீ அமிழ்ந்து போக மாட்டேன், அழிந்து போக மாட்டேன். சுற்றிலும் இருக்கிற பிரச்சனை கண்டு சோர்ந்து போகாதே மகனே, மகளே, நான் இருக்கிற உனக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய குடும்பம் வியாதியில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறதா? கடன் பிரச்சனையில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? சூழ்நிலையிலே பொருளாத மனிதர்கள் நிமித்தம் இனி காப்பாற்ற வழி இல்லாத சூழ்நிலையில் அமிழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இருக்கிறேன், உனக்கு உதவி செய்ய, நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு ஏற்ற நேரத்தில் ஒத்தாசை தருவேன், பயப்படாதே என்று சொல்லுகிறார். அவரை நோக்கி கூப்பிடுங்க, இயேசுவே உதவி செய்யும் என்று ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். இன்னொரு சம்பவத்தை மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் அதில் 22ஆம் வசனம் முதல் வாசிக்கும்போது, ஒரு கானானிய ஸ்திரீ
யூதர்கள் அல்லாதவர்கள் புறஜாதியாக அந்த நாளில் கருதப்பட்டாங்க. இவங்க ஒரு புறஜாதி பெண், கானானிய பெண். அவருடைய மகள் அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு கொடிய வேதனைப்பட்டாள். தன் மகளை காப்பாற்ற இந்த பெண் எவ்வளோ போராடி இருக்கணும், பண செலவு பண்ணியிருக்கணும். ஒருவேளை மந்திரவாதத்துக்கெல்லாம் போயிருக்கு கூடும். அந்த காலத்தில் அதெல்லாம் இருந்தது. எல்லாம் தோல்வி, ஏமாற்றம். மகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டவுடன் யார்கிட்டயோ உதவிக்கு போனேன், பண செலவு பண்ணேன், ஆனாலும் உதவி செய்ய முடியல. இந்த இயேசுகிட்ட போனால் எனக்கு உதவி கிடைக்கும் என்று வந்து அவள் பாருங்க 25ஆம் வசனத்தில் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று இயேசுவை பணிந்து கொண்டாள். இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அவர் யூதருக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா? புறஜாதி மக்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? இன்றைக்கி சில கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வாரா? கிறிஸ்தவர் அல்லாதவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா? இயேசுவுக்கு பட்சபாதம் பார்க்க தெரியாது. அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். நீங்கள் யாராயிருந்தாலும், எந்த மதத்தை சார்ந்தவராயிருந்தாலும், நீங்கள் என்ன இனம் என்ன மொழி பேசுகிறவர்களாயிருந்தாலும் எனக்கு இயேசு உதவி செய்வார் என்ற விசுவாசத்தோடு இயேசுவே உதவி செய்ய கூப்பிட்டால் போதும், உங்களுக்கு அவர் உதவி செய்வார். உங்களுக்காக அற்புதத்தை செய்வார். பாருங்கள், இந்த மகள் ஆண்டவர் முதலாவது சில காரியத்தை சொல்லுகிறாள். நீ என் மகளாக மாறு, என் மகளாக மாறினா உனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்று. அவள் தன்னை தாழ்த்தி ஜெபித்த போது ஆண்டவர் அவளை தன் மகளாக அங்கீகரித்து அற்புதமான விடுதலை கொடுத்தார். உன் விசுவாசம் பெரிது மகளே, நீ விசுவாசித்தபடி ஆக கடவுதென்றார். உடனே அந்த மகள் விடுதலை ஆக்கிவிட்டாள். விசுவாசம். நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் பிரச்சனை பெரிதாக இருக்கலாம், மருத்துவர்கள் கைவிட்டு இருக்கலாம், ஏன் மந்திர பில்லி சொன்ன எல்லாமே செஞ்சு பார்த்துட்டேங்க, ஒன்றுமே வழியில் அவ்வளவுதான் சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம். யார் உங்களை கைவிட்டு இருந்தாலும், எது உங்களை கைவிட்ட சூழ்நிலைக்குள்ளே கொண்டு வந்திருந்தாலும் இயேசு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், நான் இருக்கிறேன் என்று இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார். பயப்படாதுங்க. வேத புஸ்தகத்தில் இன்னொரு சம்பவம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு செய்த முதலாவது அற்புதம் இங்கே தான் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு கல்யாண வீடு. கானா ஊர் என்ற ஊரில் கல்யாண வீடு. இயேசு கிறிஸ்துவனுடைய தாயாரும் அங்கே இருந்தாங்க. அப்போ இயேசுடைய உறவினர், அவங்க சொந்தக்கார வீட்டு திருமணமாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறாரு. அப்போ இயேசு அங்கே போயிருந்தார். கல்யாணத்துக்கு அழைச்சதுனால போயிருந்தார். அவ்வளோதான். அந்த கல்யாணத்தில் ரொம்ப சிறப்பானது, திராட்சை ரசம் பரிமாறுவாங்க. அங்கே எல்லா வீட்டுக்கு முன்னாலே திராட்சை செடிகள் இருக்கும், பெரிய பெரிய திராட்சை தோட்டங்கள் இருக்கும். திராட்சை ரசம் தான் அந்த விருந்தில் ரொம்ப விசேஷம். இப்போ நம்ம ஊரில் இந்தியாவில் தமிழ்நாட்டில் எடுத்தால் பாயசம்னு போடுவாங்க தெரியுமா, வடை பாயசத்தோட சாப்பாடுன்னு. அதே மாதிரி அங்கே ரொம்ப ஸ்பெஷலானது திராட்சை ரசம். எவ்வளோ வேண்டுமானாலும் பருகலாம். அதுதான் அந்த விருந்தில் சிறப்பு. அந்த திராட்சை ரசம் குறைவுபட்டு விட தீர்ந்து விட்டது. இதுக்கு மேலே இல்லை, இன்னும் விருந்தாட்கள் இருக்கிறாங்க. ஐயோ குறைவு வந்துட்டு என்ன பண்ணுறது? திராட்சை ரசம் இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் அற்பமாக பேசுவாங்க, கேவலமாக பேசுவாங்க. ஒரு மணமகன் மணமகள் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கும் போதே ஒரு குறைவு, ஒரு குறை சொல், என்ன செய்வதென்று கலங்கினார்கள். இயேசுவுக்கு செய்தி சொல்லப்படுகிறது. திராட்சை ரசம் இல்லை, குறைவுபட்டு விட்டது. ஒரு ஆபத்தான சூழ்நிலை அவங்க இருக்கிறாங்க. அவமானம் வந்துடுமோ, நிந்த வந்துடுமோ, இந்த தேவைக்கு என்ன செய்வதுன்னு கலங்குறாங்க. இந்த சூழ்நிலையில் எங்கேயும் போய் இவ்வளோ திராட்சை ரசம் வாங்கவும் முடியாது. எங்கே அப்படி கிடைக்கும்? உதவி செய்வதற்கு ஒரு மார்க்கமும் மற்ற ஒரு சூழ்நிலை. அந்த நிலைமையில் இயேசுகிட்ட சொல்கிறாங்க காரியத்தை. இயேசு ஒரு அற்புதம் செய்தார். தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்ப சொல்லி தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார். அவருடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினார். அவருடைய தேவைகளை சந்தித்து குறைவை நிறைவாக்கி ஒரு பெரிய அற்புதம் செய்து ஆண்டவர் அந்த திருமண வீட்டிலே துக்கம் வராதபடி ஒரு மகிழ்ச்சியோடு ஆண்டவர் காத்து கொண்டார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பண பிரச்சனை, கடன் பிரச்சனை, மகளை படிக்க வைக்கணும், பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தணும், என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த பிஸ்னஸுக்கு பணம் வேணும், என்ன பண்ணணும்னு தெரியல, இதுக்கு ஃபீஸ் கட்டணும், பணம் இல்லை, இது மாதிரி நெருக்கமான சூழ்நிலை.
இவங்க உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்த்தேன், பேங்கில் வாசல் அடைக்கப்பட்டு விட்டார். உதவி செய்கிறேன்னு சொன்ன நண்பர்கள் இப்போ முடியாத சூழ்நிலையில் ஆயிட்டாங்க. எல்லா பக்கம் வாசல் அடைக்கப்பட்டு விட்டார். என்ன பண்ணுறேன்னு தெரில. கலங்குறீங்களா? இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் இயேசு அற்புதம் செய்வார். அதுதான் ஆண்டவர் செய்கிற ஒரு அற்புதம். உங்கள் தேவை சந்திக்கப்பட, குறைவு நிறைவாக்கப்பட ஆண்டவர் அற்புதம் செய்வார். அதுக்கு நீ ஒன்று செய்யணும். என்ன செய்யணும் தெரியுமா? அதே 121 சங்கீதம் 1வது வசனம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உங்கள் கண்கள் யாரை நோக்கி இருக்கிறது? மனுஷனை நோக்கி இருக்கிறதா? சொந்தக்காரங்களை நோக்கி இருக்கிறதா? பேங்கை நோக்கி இருக்கிறதா? யார் உதவி செய்வாங்கன்னு ஆட்களை தேடுறீங்களா? வானத்துக்கு நேராய் கண்களை திருப்புங்க. ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்க. அவர் தான் உங்களை நேசிக்கிறவர். அந்த இயேசு தான் உங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர். அவர் தான் உங்களுக்கு உதவி செய்ய முடியும். இன்றைக்கு ஆண்டவரே, மனிதர்களை நம்பி எதிர்பார்த்து நான் ஏமாந்துட்டேன், இப்போ உம்மை நோக்கி பார்க்கிற எனக்கு உதவி செய்யுங்க. உங்கள் சுகத்துக்காக, உங்களுடைய விடுதலைக்காக, உங்களுடைய தேவைக்காக, எந்த காரியத்தை, பிள்ளைகள் காரியம், உங்களுடைய படிப்பின் காரியம், வேலை காரியம், ஊழிய காரியம், பிஸ்னஸ் காரியம், எதுவாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு உதவி தேவை. அமர்ந்து கொண்டிருக்கலாம். உதவி யார் செய்வாங்கன்னு ஏங்கி கொண்டிருக்கலாம். இயேசு சொல்கிறார், நான் உதவி செய்கிறேன். ஜெபம் பண்ணுங்க. தகப்பனே, அருமையான தேவன், அற்புதங்களின் தேவன், அதிசயங்களின் தேவன், எங்களுக்கு உதவி செய்கிற தேவன், எங்களோடு பேசினீரப்பா. இந்த மகன், இந்த மகள் உதவிக்காக ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே உதவி செய்யும். இயேசுவே உதவி செய்யும். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தை பூமி உண்டாக்கின தேவனை, உம்மிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும் என்ற வார்த்தையின்படி விசுவாசத்தோடு ஜெபிக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும். வியாதியோடு ஜெபிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் அடைவார்களாக. பிசாசின் போராட்டங்கள், பயம், கலக்கம், குழப்பங்கள், மன அழுத்தத்தில் வேதனைப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கு விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, வேலைக்காக, பண தேவைக்காக, கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த தேவைகள் சந்திக்கப்படுவதாக, வழிகள் திறக்கப்படுவதாக, தடைப்பட்ட காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி காரியங்கள் வாய்ப்பதாக. இந்த நாள் முதற்கொண்டு நீர் உதவி செய்வதவர்கள் அனுபவிக்கும்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் உதவி செய்வீராக, ஒத்தாசை அனுப்புவீராக. உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதாக. மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள், ஐயோ கடன் பிரச்சனையில் நாங்கள் மூழ்கி கொண்டிருக்கிறோம், பொல்லாத மனிதர்கள் சூழ்ந்து விட்டார்கள், எங்களை அழித்துவிட எத்தனிக்கிறார்கள், இந்த பிரச்சனை, இந்த போராட்டம், இந்த தேவை எங்களை அமிழ்த்தி கொண்டிருக்கிறது, இயேசுவே எங்களை காப்பாற்றும், இயேசுவே ஒத்தாசை தாரும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், அமிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த குடும்பங்கள், அமிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மகன், இந்த மகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டுவீராக, தழும்புள்ள கரத்தை நீட்டுவீராக, தூக்கி எடுப்பீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும், சூழ்நிலைகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஊழியத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், தேவைகள், மன அழுத்தங்கள், பயங்கள், அந்த மூழ்கி கொண்டிருக்கிற காரியங்கள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறுவதாக என்று ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றம் அவருடைய குடும்பத்திலே, அவருடைய பிஸ்னஸிலே, அவருடைய ஊழியத்திலே உண்டாவதாக என்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் உதவி செய்கிறீர், அதற்காக நன்றி. வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் இருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது, எங்களுக்கு உதவி வருகிறது, அதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நிமிஷத்தில் இந்த மாற்றத்தை கண்டு மகிழ செய்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.